அபிஷேகத்தால் நிரப்பினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்தெடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. எழுந்திருக்கிற சமூகத்தில் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே அப்பா உம் சமூகத்தில் ஆண்டவரே நான் நிற்பது ஒரு கிருபை அப்பா. உம் சமூகத்தில் நான் நிற்பது ஒரு கிருபை ஆண்டவரே. அதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிர் உள்ளவரை உம்மை ஆராதிப்பேன் அப்பா. ஒவ்வொரு பேரும் எழுந்திருக்கிற சமூகத்துல சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே என் தெய்வமே. உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன். உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன். உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வேன். உந்தன் மடியில் நான் ஆறுதல் அடைவேன். உந்தன் மார்பில் நான் சாய்ந்து வாழ்வேன். உந்தன் மடியில் அப்பா கரத்தை வைத்து சொல்லுமா? ஆராதிப்பேன் உம்
நடத்துவே நன்றி அப்பா இயேசுவே நன்றி 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 வாழ்நாளெல்லாம் நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே வாழ்நாளெல்லாம் நாமத்தை உயர்த்துவோம் ராஜா ஆமென் ஹalleluya வாழ்நாளெல்லாம் அவர் நாமத்தை உயர்த்துவோம் ஹalleluya உற்சாகமா இருக்கீங்களா பக்கத்துல பார்த்து கேளுங்க உற்சாகமாக இருக்கீங்களா பசிக்குதா பக்கத்துல பார்த்து கேளுங்க பசிக்குதா ஆர்வமா சொல்லுவாங்க பசிக்குதுன்னு ஆண்டோட சமூகத்துல என்னைக்குமே நம்ம வரும்போது ஒரு ஆர்வத்தோடு வரணும் ஆமென் ஆமென் அவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவரை ஆராதிக்க ஒரு ஆர்வத்தோடு நம்ம வர வேணும் ஆமென் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போமா ஒன்றாக கரங்களை தட்டி சொல்லுமா நன்றி ஐயா 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 சிங்கத்தை போற்றி பாடுவோம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை சொல்லுமா சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் உந்தன் நாமம் மேலான நாமம் அது வல்லமை உடைய நாமம் உந்தன் நாமம் மேலான நாமம் அது வல்லமை உடைய நாமம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி அகில முரகை ஆள்பவரே காற்றும் கடலும் மலரங்குமே ஆராதனை நாயகனே நிறங்கள் ஆராதனை நாயகனே அல்லேலூயா 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 சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் ஆவியிலே நாங்கள் நிரம்பிடுவோம் உந்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம் ஆவியிலே நாங்கள் நிரம்பிடுவோம் உந்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்வோம் உன்னதரே உந்தன் மகிமையினால் தேவ ஆவி பிரசன்னத்தினால் மறுரூபமாகிடுவோம் நாங்கள் மறுரூபமாகிடுவோம் அல்லேலூயா 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 அவரொருவருக்கே அல்லேலூயா 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 சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம் யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம் ஆராதித்தோம் உந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம் ஆராதித்தோம் உந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம்
உமக்கு நன்றி ஐயா, சுகம் பலத்துக்கு நன்றி ஐயா, நன்றி நன்றி இயேசையா, உமக்கு நன்றி நன்றி இயேசையா, நன்றி ஐயா, 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 அவரொருவருக்கே நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம், யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கின்றோம், யூதராஜ சிங்கத்தை போற்றி பாடுவோம். ஆராதித்தோம் முந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் முந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் முந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் சுகத்தை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் முந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் முந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் முந்தன் வல்லமை பெற்றுக்கொண்டோம், ஆராதித்தோம் முந்தன் சுகத்தை பெற்றுக்கொண்டோம். நன்றி ஐயா, 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 அவரொருவருக்கே நன்றி, நன்றி ஐயா, 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 தாங்க வந்து தட்டி அவர் நன்றி செலுத்துவோமா? அவரொருவருக்கே நன்றி. நன்றி ஐயா, கரங்களை தட்டி நன்றி ஐயா, 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 நன்றி மட்டும் செலுத்துவோமா? நன்றி ஐயா, 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 அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். நம்ம விசேஷித்தவர்கள். ஆமென். எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, நாங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நாங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு அவர் ஆராதிப்போமா? கரங்களை தட்டி சொல்லுமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதிதினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா
தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ராஜா அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குதே, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுதே. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஹல்லேலூயா. நம் ஏக்கங்கள் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. 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 அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை கட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. பக்கத்தை பார்த்து கேளுங்க. டான்ஸ் ஆடுறீங்களா? கொஞ்சம் ஒன்று கேளுங்க. ரெடியான்னு கேளுங்க. ரெடியான்னு கேளுங்க. ரெடியா? கூட சேர்ந்து ஸ்டெப் செய்றீங்களா? குட்டீஸ் வாய்ஸ் கேக்குது எனக்கு ரெடின்ட்டு. மற்றவங்களாம் ரெடி இல்லையா? சிம்பிளான ஸ்டெப் போடுவோமா? கே மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காட்டுது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சரிங்களா? மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காக்குது, பாதை காட்ட ஒன்னாக செய்வோமா? மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலே இருந்து பாதை காக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம். அன்பான தேவன்
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கைவைத்தே அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கைவைத்தே அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. என் ராஜா என்னோடுண்டு. நீரை தேனாக மாற்றும் என் நேசர் அற்புதம் செய்தவர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. நல்ல மழை மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. 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 ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அன்பான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பசுமா ராஜா, எனக்கு அது போதும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கையில் அப்பா, எனக்கு அது போதும் அப்பா. உன் இதயத்தோடு சொல்லுவோமா, நீர் போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நீதியின் தேவனாக இருக்கிறார். அவர் மாத்திரம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அவர் நாமத்தை மாத்திரம் உயர்த்துவோமா? சாத்தானுக்கு அது புரியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற பிளான் அது அவனுக்கு புரியாது. He cannot distract you. அவன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. It's a secret between you and God. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு 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 ரகசியமாக இருக்கிறது. அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கை நடத்துவோமா? சொல்ல மாட்டவரே, நீர் காட்டுகிற வழியை நான் அது மாத்திரம் நான் ஒபே பண்ணுவேன். I won't miss the one word you have told me, Lord.
பொக்கிஷங்களை வெளி தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் மறைந்த ஏசையா 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 நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா ஏகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம், நீதானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். என் கர்த்தரே தாங்குகிறீர், என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை, என் அடியை உறுதிப்படுத்துகிறீர். கர்த்தரே தாங்குகிறீர், என் கர்த்தரே தாங்குகிறீர். என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர். ராஜா என் வழிகள் ஒன்று பிசகுவதில்லை. அவரே நோக்கமாயுள்ளீர். ஏசையா 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 நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா ஏசையா ஓ ஏசையா நீதானையா நட்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் நீ. நட்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் நட்பகல் மட்டும் நம்மை ஜொலிக்க செய்பவர். நட்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் செய்பவர் நீயே. நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர், கரடானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர், மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவீர். ஏசையா ஏசையா
ஏசையா என் நீதி நீர்தானையா யெகோவா சிக்கேனோ நீர்தானையா அவரே நம்முடைய நீதியின் தேவனாக இருக்கிறார். நீர்தானையா We thank you, Lord. சிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி Oh, we thank you, Lord. நீர்தானையா அவர் வெண்கல கதவுகளை நமக்காக திறக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் நீதியின் தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில முடியாத காரியங்கள் என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக பாதைகளை திறக்கிற தேவனாக இருக்கிறார். வனாந்தரத்திலே வழிகளை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Hallelujah. Oh, we thank you, Lord. Thank you, Jesus. இந்த கால வேளையில் உங்க இருதயத்தில் ஆண்டவரே கடினமான ஒரு இடத்துல நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை தடவை தட்டினாலும் இந்த கதவுகள் திறக்கப்படுவதில்லை என்று நீங்க நினைக்கலாம். ஆனா தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்துகிற தேவன் இல்லை. அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. The name of the Lord is a strong and mighty tower. அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகத்தை பெற்றுக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. The righteous shall run into the strong and mighty tower. ஆண்டவரே, இந்த கால வேளையில நீ நாமத்தை கூப்பிடுகிறோம். ஏசையா, ஏசையா, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கூப்பிடுகிறோம். சொல்லுங்க, அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். வெண்கல கதவுகளை உடைக்கிற நாமமாக இருக்கிறது. ஜெயத்தை கொடுக்கிற ஒரு நாமமாக இருக்கிறது. சுகத்தை கொடுக்கிற நாமமாக இருக்கிறது. சரணானவைகளை சமமாக்குவீர். வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை வெளித் தருவீர். நீர் கோணலானவைகளை செவ்வையாக்குவீர். சரணானவைகளை சமமாக்குவீர். நீர் வெண்கல கதவுகள் உடைத்தெறிவீர். மறைந்த பொக்கிஷங்களை உயர்த்துங்க, உயர்த்துங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. ஏசையா, ஏசையா, oh, we worship you, Lord. சொல்லுவோமா, என் நீதியின் தேவன் நீர் ஆண்டவரே. சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். Thank you, Jesus. சொல்லுங்க, ஏசையா, அவருடைய நாமத்தை கூப்பிடுவோமா? அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், வியாதிகள் அடிபணிகிற நாமம், பிசாசுகள் ஓடுகிற நாமம், ஜெயத்தை கொடுக்கிற நாமம். ஆமென். ஓ ரலரப கரபரபரப
எங்க நீதி தெய்வம் நீதானியா. Thank you Jesus. உடைய பார்வையில நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். தாயின் கருவில உருவாகும் முன்னே நம்முடைய அவயவங்கள் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவனாக இருக்கிறார். கருவில உருவாகும் முன்னே நம்மை பார்த்த தேவனாக இருக்கிறார். தாய் அந்த கருவை சுமப்பதற்கு முன்பாக அவர் நம்மை சுமந்த தேவனாக இருக்கிறார். He will never let you down. அவர் மேல விசுவாசம் உள்ளவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கண்ணோட சொல்லுவோமா, என்னோட நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே, என்னோட நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. There's no one else I can trust, Lord. இந்த உலகத்துல வேற யாரையுமே நம்ம நம்ப முடியாது. நம்ம கடந்து போகிற சூழ்நிலைகளில் ஆண்டோட சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை. I trust you, Daddy. உம்மை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, அப்பா உம்மை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன், நீர் மாத்திரம் என் நம்பிக்கை. We thank you, Lord. எங்களோடு கூட நீர் இடைப்படுகிற தெய்வனாக இருக்கிறேன். எங்களோடு கூட நீர் அசைவாடுகிற தெய்வனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நம் தெய்வம் பேசுகிற தெய்வனாக இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்காக 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 யாவையும் செய்து முடித்து அப்பா நம்மை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. Oh, we thank you, Lord. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த காலவேளையில் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். இந்த இடம் முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். உம்முடைய பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். Daddy, manifest your presence in this place, Lord. Manifest your presence in this place. Deva prasanam, Deva prasanam, Deva prasanam. இந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமை மகிமை தேவ மகிமை இந்த இடம் முழுவதுமாக நிரம்பட்டும். We thank you, Lord. We thank you, Father. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. எங்களோடு கூட பேசும். சொல்லுங்க ஆண்டவர்ட்ட, அப்பா என் கூட பேசுங்கப்பா, நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீர். இந்த கால வேளையில நான் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். நீங்க சொல்லுங்களேன். you speak to daddy. அப்பாட்ட பேசுங்க. அப்பா இந்த கால வேளையில நான் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே என் தகப்பனே, என் அப்பா, இந்த கால வேளையில நான் எதிர்பார்ப்போடு வந்திருக்கேன். என் கூட பேசுங்க ஆண்டவரே. உங்க சத்தத்தை கேட்க நான் வந்திருக்கிறேன். என்னோடு கூட நீங்க பேசுங்க. We thank you, Lord. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அசைவாடும் ஆண்டவரே. In Jesus name. Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென் ஆமென் ஆமென். காணிக்கை கரங்களில் எடுத்துக்கோ. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட விதையை நீர் பார்க்கிற தெய்வன் ஆண்டவரே. குறைவில்லாமல் நிறைவாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலையும் அப்பா நிறைவோடு கூட நாங்கள் வாழ போகிறோம். எந்த கடனும் இல்லாம ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இருந்து நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவன். அநேக பிஸ்னஸ் பீப்புள் இந்த இடத்துல இருந்து உருவாக்கப்படட்டும்.
அவர்கள் விதைக்கிற விதை அவர்களுக்காக பேசப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். In Jesus name. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னை என்னோடுண்டு. ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னோடு Amen. Hallelujah. Hallelujah. Amen. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர் சொல்லுங்க. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, என் தேவன் நல்லவர் சொல்லுங்க. என் தேவன் நல்லவர், நம் தேவன் நல்லவர், என் தகப்பன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆயத்தமாகுங்க. தொடர்ந்து நம்முடைய பைபிள் ஸ்டடி புதன்கிழமை 8 மணிக்கு இந்த இடத்துல வைத்து நடைபெறும். அப்படி வந்து கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஜூமில் கலந்து கொள்ளலாம். ஸோ எனிவே எந்த வகையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் படிக்க தீர்மானிங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை நான் படிக்கணும், தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளணும்னு ஒரு வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கணும். ஆமென். ஓகே, இந்த கால வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர பாஸ்டர் தேவி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். தேங்க்யூ பசனிமா. ஸோ எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படி எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதிக்கும் பொழுது என்னோடய ஆவியில் உணர்ந்த ஒரு காரியம் என்னென்னா, ஒரு ஆழத்தில் நான் ஆவியில் உணர்ந்தது உண்மையாகவே வெங்கல கதவுகளை உடைக்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஓகே, நீங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியணும் உங்களுடைய தேவன் யார் என்று. ஓகேங்களா? நான் சும்மா ஏதோ வெங்கல கதவுகளை திறப்பேன், ஏசையா ஏசையான்னு பாடுகிறத காட்டிலும் நம்முடைய தேவன் யார் உங்களுக்கு தெரியணும். உங்களுடைய தேவன் யார்? இவ்வளோனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? என்னுடைய தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ளணுங்க. என்னுடைய தேவனால் கூடுமா கூடாதா என்று நான் அறிந்து கொள்ளணும். என்னுடைய தேவன் நினைச்சா ஒரு காரியத்தை மாற்றக்கூடும் என்று அதை நான் அறிந்து கொள்ளணும். எவ்வளோ கடின இருதயங்களாக இருந்தாலும் இந்த இடத்துக்குள்ளாக இந்த 12 மணிக்கு இந்த இடத்துக்கு மேற்பட்டு நுழைகிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய மனங்களை கர்த்தர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சேவிக்கிற தேவன் மன மாற்றத்தை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நாம் சேவிக்கிற தேவன் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை கடின இருதயங்களா இருக்கட்டும், ஆனா இந்த இடத்துக்குள்ளாக நுழையும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு கர்த்தர் ஒரு வெடிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வெங்கல கதவுகளை நமக்கு முன்பதாக அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை நோய்களாக இருந்தாலும் அத்தனை நோய்களை அவர் சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். நான் சேவிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். இதை அறிந்து நம்ம பாடணுங்க. இதை அறிந்து உணர்ந்து ஏசையா என்று சொல்லும்போது ஆண்டவரே எனக்கு தெரியும், எனக்கு முன்பதா இருக்கிற வெங்கல கதவுகள் எல்லாம் இன்றைக்கு கர்த்தர் திறக்கப்பட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக திறக்க போகிறார். எத்தனை விதமான வெங்கல கதவுகளும் இரும்பு தாழ்பால்களும் நமக்கு முன்பதாக ஒரு நோயை போல, ஒரு பிரச்சனையை போல, ஒரு போராட்டத்தை போல அதுக்கு நமக்கு முன்பதாக வந்து நின்றாலும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த எரிகோ கோட்டை விழ செய்தது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நோயின் கட்டுகளை கர்த்தர் விழ செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லா பிரச்சனையின் கட்டுகளை கர்த்தர் விழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எல்லா போராட்டத்தின் கட்டுகளை கர்த்தர் விழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பண பிரச்சனைகளுக்குள்ளாக கர்த்தர் மாற்றங்களை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார்.
இதை உணர்ந்து நம்ம பாட போகிறோம் கொஞ்ச நேரம். Thank you Jesus. Rihantaraboriandria Shalalahodaralabora Lidriantaraboria Rakataraboria Lalabalabalabalabalabalabalia. Oh yes Lord. அதை பார்க்க ஆரம்பிங்க. கோடலான பாதைகளை செம்மைப்படுத்துகிறத பார்க்க ஆரம்பிங்க. அதை பார்க்க ஆரம்பிங்க. நம்முடைய வாழ்க்கையில அதை பார்க்க ஆரம்பிப்போமாக. சுகம் வருகிறத பார்க்க ஆரம்பிப்போம். கட்டுகள் உடைக்கப்படுகிறத பார்க்க ஆரம்பிப்போமாக. Oh yes Jesus. கோணலானவைகளை செம்மையாக்குவே சமமாக்குவே நீர் வெண்கல கதவுகளை மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவே நீர் கோணலானவைகளை உங்கள் குரல்கள் உயர்த்தப்படட்டும். இந்த இடத்துல உடைய சத்தங்கள் கேட்கப்படட்டும். மறைந்த பொக்கிஷங்களை வெளி தருவே நீதி நீதானையா பார்க்க ஆரம்பிங்க, பார்க்க ஆரம்பிங்க. மன மாற்றம் வருகிறத பார்க்க ஆரம்பிங்க. Oh yes Jesus. உங்க வீட்டுக்குள்ளாக ரட்சிப்பு வருகிறத பார்க்க ஆரம்பிங்க. உங்க வீட்டுக்குள்ளாக ஒரு மன திரும்புதல் உண்டாகிறத பார்க்க ஆரம்பிங்க. Oh yes. சிறைச்சாலையின் கட்டுகள் திறக்கப்படுகிறத பார்க்க ஆரம்பிங்க. Oh yes சரி. நீதி நீதானையா அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவன் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் என் பாதைகளில் அதிகம் நீர் எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. செய்பவர் நீர் நண்பகல் மற்றும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் பாதைகளெல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. Amen. Yes Lord. யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. Amen. Amen. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. Thank you. எல்லாரும் அமரலாம். Thank you. Thank you Jesus. இன்னைக்கு உங்களோடு கூட பேச போகிற காரியம் ஹார்ட் பீட் ஆஃப் ஜீசஸ். ஹார்ட் பீட் ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய இருதய துடிப்பை குறித்து உங்களோடு கூட நான் பேச இருக்கிற அந்த கால வேளையில் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இருதய துடிப்பு இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பெற்றோர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய இருதய துடிப்பு என்ன? நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்த்து நல்லா மேல் படுப்புக்கு கொண்டு போய் எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அது நம்முடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. அது மாத்திரம்தான் அநேக நேரத்தில்
நம்முடைய இருதய துடிப்பாக நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெற்றோராக இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைங்களை உலகத்தில் எப்படி நம்ம கொண்டு வரணும்னு அந்த ஒரே இடத்துல மாத்திரம் நிற்கிற ஒரு பெற்றோர்களாக நம்ம நின்றவே கூடாதுங்க. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவருடைய இருதய துடிப்புக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர்க்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக நம்ம மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உலகத்தில் என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்து வருவது ஒரு பகுதி மாத்திரம்தான். ஆனால் ஆவிக்குரிய ஒரு ரீகத்துக்குள்ளாக வரும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் உலகத்தை காட்டிலும் ஆவிக்குரிய ரீதியில் பல மடங்கு உயர்ந்து வருவது நம்முடைய இருதய துடிப்பாக மாறப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு எக்ஸாம்பிளை பார்க்க போது வேதத்தில் நம்முடைய பிதாவுடைய இருதய துடிப்பு என்னன்னா, தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பது பிதாவினுடைய இருதய துடிப்பாக இருந்தது. அது இயேசுடைய இருதய துடிப்பு கிடையாது, அது பிதாவுடைய இருதய துடிப்பாக இருந்தது. ஏன் அவருடைய இருதயம் துடித்ததுன்னா, ஆதாமை படைக்கும் பொழுது ஆதாமுக்கு கொடுத்த எல்லாவற்றையுமே ஆதாம் இழந்து போனார். அதிகாரத்தை இழந்து போனார், ஆளுகை இழந்து போனார், ரட்சிப்பை இழந்து போனார் இல்லையா? ஸோ ஆண்டவர் பார்த்தாரு, ஆதாமை நான் படைத்து எல்லாத்தையுமே ஆதாமுக்கு நான் கொடுத்தேன், ஆனால் ஆதாம் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். மறுபடியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இழந்ததை நான் திருப்பி கொடுக்கணுமென்னு சொல்லி பிதாவானவர் ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அன்னைக்கு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அது அவருடைய இருதய துடிப்பாக இருந்தது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து என்ன செய்கிறார் தெரியுங்களா? பிதாவினுடைய இருதய துடிப்பை முற்றிலுமாக அவர் நிறைவேற்றின தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இருதய துடிப்பு அல்ல, ஆனால் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு தீர்மானம் எடுத்து அன்னைக்கு அந்த பூமிக்குள்ளாக அவர் வந்தாருங்க. அவர் வாழ்ந்தது 33 வருஷம், அவர் செய்த ஊழியம் 3 வருஷம். 30 வருஷம் தன்னை ஆயத்தப்படுத்தி 3 வருஷம் அவர் செய்த ஊழியத்தில் ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற அத்தனை பேருடைய வயசுகளை கேட்கும்போது எல்லாமே பிலோ 70 தான், யாருமே 70க்கு மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னுடைய வாழ்க்கை எதை குறித்து ஓடிக்கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து வந்தது தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக. 3 வருஷம் அவர் செய்த ஊழியம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு பாவப்பேக்கான ஒரு ஊழியமாக இருந்தது. இன்ன வரைக்கும் அவருடைய ஊழியத்தை குறித்து அனுதினமும் சபைகளுக்குள்ளாக நம்ம பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பார்ப்போம். அன்று என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கை ஒரு பாவப்பேக்கான ஒரு வாழ்க்கையா இருக்குதா? என்னோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு வல்லமை வெளிப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அநேகர் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த கால வேளையில எத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டோன்றது பெருசு கிடையாது, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப பெருமையா நம்ம சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் நம்ம பெருமையா சொல்லலாம். ஆனால் அந்த 40-50 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த வல்லமையும் பார்க்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 20 வருஷமா இருக்கட்டும், 10 வருஷமா இருக்கட்டும், ஆண்டவர் 3 வருஷம் வாழ்ந்தாரு, ஆனால் அவரோட வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு வல்லமை வெளிப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறதா? சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுவதா? ரைட்டா? இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கொண்டே தான் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்குது. ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், இருக்கிற ஒரே இடத்துல நின்று கொண்டே அங்கேயே சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு வாழ்க்கையில ஒரு வல்லமை இல்லை, நம்முடைய வாழ்க்கையில தெய்வ மகிமை வெளிப்படல, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியல. நம்ம எதை செய்தாலும் ஒரு தோல்விக்குரிய காரியமாக இருக்கிறது. இந்த கால வேளையில இந்த காரியத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல.
இனி என்னுடைய வாழ்க்கை எப்போ முடிய போகுது நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தாலும் அந்த கொஞ்ச நாள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நான் வாழணும். ஆண்டவரே, அநேகரை ஒரு தொடக்கூடிய ஒரு வாழ்க்கை நான் வாழணும். இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து கொண்டிருக்க அத்தனை பேர் வேலை செய்கிறீங்க. நிறைய பேர் இன்னைக்கு எத்தனை பேர் வேலை இடத்துல உங்களை பார்க்கும்போது ஒரு வெளிச்சத்தை பார்க்கறது போல இருக்கிறது உங்கள் வேலை இடம். இன்னைக்கு வேலை இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த வேலை இடத்துல உங்களை கொண்டு ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறதா? எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட வேலை இடத்துல போயிட்டு இயேசுவை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட நம்முடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. எத்தனை பேர்ட்ட அதை நம்ம ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்தில் வெட்கப்படுவோம், பயப்படுவோம். ஐயோ, இவங்ககிட்ட போய் நான் என்ன சொல்றது, எப்படி பேசுறதுன்னு வெட்கப்படுவோம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை கொண்டு இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அந்த இடத்துல ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்தார், இதுவரையும் உங்களை நடத்தி வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாரு, அதுலேருந்து நீங்கள் சாட்சிகளை சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்ம எங்கே போனாலும் நம்முடைய சாட்சிகள் பேசப்பட வேண்டும். ஆமென். நம்ம இருந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. சிஸ்டர் ரேவதி, எப்படி நீங்கள் வந்தீங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? எத்தனை பேர்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க? சார்ல்ஸ் ஸ்ரீலங்கா தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்துக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் வந்து ஒரு அழகான மனைவியை திருமணம் செய்து இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காரு. எவ்வளோ சாட்சிகளோடு கூட இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர்கிட்ட நம்முடைய சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இது நான் எழுதாத ஒரு காரியம், இதில் நான் எழுதவே இல்லை. நான் இன்னைக்கு ஆண்டு எனக்குள்ள உணர்த்துகிற ஒரு காரியம். இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட நம்முடைய சாட்சிகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறாருங்க. அநேகமான காரியங்களை இந்த இடத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் நம்ம எத்தனை பேர்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பார்ப்போம். நம்ம சாட்சி சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லாமல் சாட்சி சொல்லிடாதீங்க, அது வேஸ்டட் ஆயிரும். அது ஈக்குவலாக இருக்காது. சாட்சி ஒன்று சொல்லுவேன், வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன், அது ஈக்குவலாக வராது. நான் எதை பேசுகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையாக மாறணும். ஆமென். நம்ம எதை பேசுகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையாக மாறணும். இந்த கால வேளையில் உங்கள்கிட்ட 2 திறவுகோலை குறித்து நான் பேச இருக்கிறேன். நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. முதல் திறவுக்குள் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்த கால வேளையில நான் என்னுடைய தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார் என்று இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் உங்களுக்குள்ளாக தெரியணும். என்னுடைய தேவன் யார் என்று, என்னுடைய தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் என்று தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற தேவன். முதலாவதாக நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன். He is a faithful God. அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை தலைமுறைகள் கடந்து போனாலும் கொடுத்ததை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம போன வாரம் நம்ம ப்ராஃபட்டோட ஆராதனையில் நான் கலந்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு சாட்சி சொன்னார் ப்ராஃபட். ஓகேங்களா? அவர் என்ன சொன்னார்னா, 8 வருஷமாக அவர் கொடுத்த தீர்க்க தரிசனம் ஒன்று நிறைவேறாமல் இருந்துச்சா. 8 வருஷம் ஆயிடுச்சா. ஸோ அவருக்குள்ளாக ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுருச்சா. ஆண்டவர் 8 வருஷம் ஆச்சு, இந்த 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 தீர்க்க தரிசனத்தை குறித்து எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, ஒரு அடையாளம் கூட இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக சின்ன சந்தேகம் அவருக்குள்ளாக ஏற்பட்டு விட்டதா. ஸோ நம்முடைய ப்ராஃபட் என்ன செஞ்சார், இப்போ இடைக்காலத்தில் சிகாகோ என்ற ஒரு பட்டணத்துக்கு போயிருந்தார். அந்த இடத்துல ஒருத்தவங்களை பார்க்க அவர் போயிருந்தார். ஆனால் தற்செயலாக அந்த இடத்துல இருக்கிற ஒரு சபைக்குள்ளாக அவர் போனார்.
அவர் எப்படி அந்த சபைக்கு போனார்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக அவர் போனார். ஒரு ப்ராஃபட் என்று அந்த இடத்துல யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக போகணும்னு சொல்லி அந்த இடத்துக்குள்ளாங்க அந்த சபைக்கு அவர் போகிறாரு. போன உடனே அந்த இடத்துல இருக்க அந்த போதுகர், அந்த சபையின் போதுகர் அவரை பார்த்த உடனே அவருக்கு அவரை தெரிந்திருந்தது. ஆனால் நம்முடைய ப்ராஃபட்டுக்கு அவரை தெரியாது. ஸோ அவர் இவரை பார்த்த உடனே, ப்ராஃபட் நீங்களா, ப்ராஃபட் சைஜி மேத்யூ நீங்களா, எனக்கு உங்களை ரொம்பவே தெரியும், நீங்கள் வந்து முன்னுக்கு உட்காருங்கன்னு சொல்லிட்டாரா. அப்போ இவருக்கு ஒரே அச்சமாயிருச்சு. ஐயோ ஆண்டவர், யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லியில இந்த இடத்துக்கு நான் வந்தேன், இவருக்கு என்னை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. அவர் கூப்பிட்டு வந்து அவருக்கு முன்னுக்கு உட்கார வச்சுட்டு ஆராதனை கடந்து போன நேரத்தில் அந்த ப்ராஃபட் அந்த சபையின் போதுகர் வார்த்தையை போதிக்க வந்த அந்த இடத்துல நம்முடைய ப்ராஃபட்டுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கொடுத்துருக்காரு. என்ன தீர்க்க தரிசனம்னா, 8 வருஷமா எந்த ஒரு காரியம் ஒரு அறிகுறியே இல்லாமல் இருந்த ஒரு காரியம், அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு இல்லையா, ஆண்டவர் 8 வருஷமாச்சு இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு அறிகுறியுமே இல்லைன்னு ஒரு சந்தேகம் வந்த அந்த காரியத்தை குறித்து அந்த போதகர் மூலியமாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து சபை திறக்க வேண்டும் என்று 8 வருஷத்துக்கு முன்பதாக கர்த்தர் பேசியிருந்தார். அன்றைக்கு அந்த போதகர் மூலியமாக மறுபடியும் அந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். உனக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷனை நான் கொடுப்பேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய ப்ராஃபட் அதே இடத்துல அவர் முழங்கால் படியிட்டு மனம் திரும்ப ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீ உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு கொடுத்தார்னா அவர் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் நினைச்சார் 8 வருஷமாச்சு இது நடக்காது அப்படி அவர் நினைச்சிருந்தாரு. ஆனால் மறுபடியும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்து இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் அந்த இடத்துல உறுதிப்படுத்தினார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கலாம். ஆபிரகாமுக்கு 25 வருஷங்கள் எடுத்தது, யோசிப்புக்கு 15 வருஷங்கள் எடுத்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக எத்தனையோ வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் அறிந்து கொள்ளணும், என்னுடைய தேவன் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க எத்தனை காலங்கள் வியாதிப்பட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மை சுகப்படுத்துவேன் என்று சொன்னார்னா அவர் நிச்சயமாக நம்மை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னார்னா அவர் நிச்சயமாக அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2வது நம்ம பார்க்கிறோம், அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். இஸ் a covenant keeper God. நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையில் அவர் அத்தனை உண்மை உள்ள தேவனாக இருக்கிறாருங்க. இதை நம்முடைய ஆழத்துக்குள்ளாக நம்ம தெரிந்து கொள்ளணும். 3வது நம்ம பார்க்கிறோம், அவருடைய தயவு 1000 தலைமுறை மட்டும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தயவாக இருக்கிறது. நம்ம அதை அறிந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் யார் என்று நம்ம அறிந்து கொள்ளணுங்க. இந்த கடைசி நாட்களில் நம்ம பார்க்கும்போது இந்த காரியம், இப்போ நம்ம சொன்ன 3 காரியத்தை குறித்து பிசாசு என்ன செய்யறான் தெரியுமா? நம்ம கிட்ட இந்த ஒரு நம்பிக்கையை திருட பார்க்குறான். நீங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு அவர் உண்மை உள்ள தேவன் என்று நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களோ அந்த உண்மைத்துவத்தை உங்களிடத்திலிருந்து அவன் திருட பார்க்குறான். முதலாவதாக அவன் என்ன செய்யறான்? நம்ம மத்தியில் அநேக வியாதிகளை பிசாசானவன் கொடுக்க வருகிறான். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அந்த உலகம் முழுவதும் நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். அநேக வியாதிகள், அநேகருக்கு அநேக வியாதிகள், தீராத வியாதிகள். பிசாசு என்னம்மா செய்யறான்? அந்த வியாதியை கொடுத்து நம்மளை என்னம்மா செய்யறான்? என்னுடைய தேவன் உண்மை இல்லாத தேவன், என்னுடைய தேவன் என்னை சுகப்படுத்த முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்குள்ளாக விதைக்கும்படியாக வருகிறான். ஆனால் நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் உண்மை உள்ள தேவன் என்று. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும் நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியணும். 2வது காரியம் அவன் என்னமா செய்யறான்? சபைகளுக்குள்ளாக பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். இந்த கடைசி காலத்துல அநேக சபைகளுக்குள்ளாக பிசாசானவன் பிரச்சனைகளை கொண்டு வந்து விதைக்கிறான். ஆனா நம்மளுக்கு தெரியணும் என்னுடைய தேவன் யாரு? அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் பிரச்சனைகளை கொடுக்கிற தேவன் அல்ல. ஒரு பிரச்சனை நம்ம சபைக்குள்ளாக வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம என்ன செய்யணும்? அந்த பிசாசை கட்டி ஜெபிக்கணும். நம்முடைய தேவன் அவர் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். அவர் சமாதானம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 3வது காரியம் நம்ம பார்க்கிறோம், நோவா நாட்களில் நடந்த பாவங்கள். இன்னைக்கு உலகத்தில் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது.
ஒரு காலத்தில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தவங்க பாவம் செய்யணும்னா நொழிஞ்சி பாவம் செய்வாங்க, ரைட்டா? யாருமே ஓப்பனாக பாவம் செய்யவே மாட்டாங்க. ஒரு பாய், ஒரு கேர்ள் அண்ட் பாய் எடுத்துக்கோமே. இப்போ ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி லவ் பண்ணுவாங்க? வீட்டுக்கு தெரியாமல் மறைஞ்சி லவ் பண்ணுவாங்க ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எல்லாமே ஓப்பன், வெரி சோஷியல். பாவம் அந்த அழகு பெருகிருச்சு, ரைட்டா? இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒருத்தவங்களை கொலை செய்கிறாங்க. எப்படி கொலை செய்கிறாங்க? வீடியோ எடுத்துக்கிட்டே கொலை செய்கிறாங்க. அவ்வளோ டேரிங் ஆச்சு பாவம். முந்தி ஒரு காலத்தில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், மறைந்து செய்த பாவங்கள் இன்னைக்கு வெளியரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்க தெரியுமா நிற்கிறோம்? நம்ம நோவா நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். நோவா நாட்களில் இப்படிப்பட்ட பாவங்கள் பெருகி இருந்தது அந்த நாட்களில். ஆனால் நம்மளுக்கு என்னமா தெரியணும்? என்னுடைய தேவன் பரிசுத்த தேவன், என்னுடைய தேவன் பரிசுத்த தேவன். என்னுடைய தேவனிடத்துல ஒரு பாவமும் இல்லை. அவரை தெரிந்த நமக்குள்ளாக ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. இதுதான் இன்னைக்கு காலவேளையில் தேவன் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நோவா நாட்களில் இருந்த காலங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பாவங்கள் பெருகி, அக்கிரமங்கள் பெருகி, அநியாயங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு பாவமும் இல்லைங்க. ஸோ நம்மளுக்கு தெரியணும் என்னுடைய தேவன் யார் என்று எனக்கு தெரியணும். நம்ம எடுத்துக்கொள்ளும் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தானியேல் புத்தகம் 3வது அதிகாரம் 14-20 வசனம் வரைக்கும் இந்த இடத்துல 3 பேரை பார்க்கிறோம். அவர்களுக்கு தெரிந்திருந்தது, அவர்கள் அறிந்திருந்த தேவன் யார் என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேசருக்கும் கடுகோபம் வந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. போதுமா? ஓகே, இந்த இடத்துல இந்த 3 பேரை குறித்து நம்ம எல்லாத்திற்குமே தெரியும். சாத்ராக், மேஷாக், அபிநேகோ, இவர்களை போல இந்த நாட்களில் நம்ம எழும்பி நிற்க வேண்டும். இவர்கள் அறிந்திருந்தார்கள் அவர்களுடைய தேவன் யார் என்றுங்க. ஸோ இதை விட நம்மளுடைய வேதத்தில் வேற ஒரு கிரேட் எக்ஸாம்பிளே கிடையாது. நம்முடைய தேவன் யார் என்று அவர்கள் அறிந்திருந்தபடியால் ராஜாவுக்கு முன்பதாக அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு பயமும் இல்லைங்க. அந்த ராஜாவை பார்த்து சொல்றாங்க, ராஜாவே, உனக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் கிடையாது, ஏனென்றால் எங்களுடைய தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியும். நம்முடைய தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரியணுங்க. அவங்க சொல்றாங்க, எங்களை விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் மரித்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் எங்களுடைய தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆமென். நம்மளுக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? வியாதி சுகமடைந்து போகாட்டி ஒரு பிரச்சனை. நான் இவ்வளோ நாள் சேர்ச்சுக்கு வந்தேன், எனக்கு இந்த வியாதியில் சுகமே கிடைக்கல. நான் இவ்வளோ நாள் சபைக்கு வந்தேன், எனக்கு இந்த பிரச்சனையிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்கல. நான் இவ்வளோ நாள் அந்த சபைக்கு வந்தேன், இந்த பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையை என்னால் பார்க்க முடியல. இதுதான் நம்முடைய பிரச்சனை. இது எதுவுமே என்னால் பார்க்க முடியல. ஸோ எனக்கு இந்த சபை வேண்டாம், இந்த போதகர் வேண்டாம், நான் வேறொரு சபையை நோக்கி ஓடுறேன். சில பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. கொஞ்ச காலம் இருக்கிறாங்க நம்ம கூட, அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கும்போது அவங்க சபைக்குள்ளாக இல்லாமல் உலகத்தை நோக்கி போயிடுறாங்க. நான் நம்பி வந்த இந்த இடத்துல ஆனால் எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த இடத்துல இந்த 3 பேரை நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உயிரே போனாலும் பிரச்சனை கிடையாது, இந்த நெருப்பில் எங்களை தூக்கி போடு, நாங்கள் மரித்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்களுடைய தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய தேவன் யார் என்று எங்களுக்கு தெரியுங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு மன வைராக்கியம் சபைகளுக்குள்ளாக எழும்ப வேண்டும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டும். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனோ இல்லையோ, எனக்கு சுகம் வந்துருச்சோ வரலையோ,
எனக்கு உயர்வு வந்தாலும் பரவாயில்ல, உயர்வு வராவிட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அப்படி நம்ம சொல்ல முடியுமா? இந்த நோய் இருக்குது, பரவாயில்ல, அது எனக்குள்ள இருந்ததே போட்டு, இட்ஸ் ஓகே. ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய தேவன் யார் என்று. அப்படி அந்த ஒரு இடத்துக்குள்ளாக நம்ம வரணுங்க. அந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ளாக இன்னைக்கு நம்ம எல்லாருமே வரணும். எந்த காரியம் நடந்தாலும் நடக்காம போனாலும் என்னுடைய தேவன் யார் என்று நமக்கு தெரியணும். அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட நம்ம நிற்கும் போது கர்த்தர் நம்மை மிகவும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இவர்களுடைய வைராக்கியத்தை கர்த்தர் அன்னைக்கு பார்த்தாருங்க. அவங்க மறிக்க கூட துணிஞ்சிட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், இவ்வளோ வைராக்கியம் அவங்களுக்கு என் மேல. ஆண்டவர் காப்பாற்றாம கூட இருந்திருக்கலாம். ஏன் தெரியுங்களா? அவங்க மறித்தா பரலோகத்துக்கு தான் போக போறாங்க, நிச்சயமா பரலோகத்துக்கு போக போறாங்க. ஆனா அவங்களோட வைராக்கியம் என்னம்மா செஞ்சிச்சு? ஆண்டவரை அக்கினிக்குள்ளாக வர இழுத்து கொண்டு வந்தது. அவர்களுக்குள்ளாக இந்த அந்த வைராக்கியம் அவங்க போட்ட அந்த அக்கினிக்குள்ளாக ஆண்டவர் அந்த நடுவில் வர வச்சதுங்க. இன்னைக்கு நம்முடைய வைராக்கியமானது தேவனை வர வைக்கணும் அந்த இடத்துக்குள்ளாக. இன்னைக்கு நம்ம சுமந்து கொண்டிருக்கிற அந்த வைராக்கியத்துக்குள்ளாக ஆண்டவர் வந்து இறங்கணும் நமக்காக. இன்னைக்கு அவர்களுக்காக தேவன் வந்து இறங்கினார் அந்த அக்கினி நடுவில். ஏன் தெரியுமா? அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வல்லமுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழ வேண்டுங்க. நம்முடைய தேவன் யார் என்று துணிந்து அறிந்து ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். எது நடந்தாலும் நடக்காம போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னுடைய தேவன் யார் என்று எனக்கு தெரியணும். நான் உயர்த்தப்பட்டாலும் தாழ்த்தப்பட்டாலும் என் தேவன் யார் என்று எனக்கு தெரியணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் என் தேவன் யார் என்று எனக்கு தெரியணும். நான் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்தாலும் என் தேவன் யார் என்று எனக்கு தெரியணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜனம், ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாட்களிலே நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு கடைசி காலமாக இருக்கிறதுங்க. இந்த திறவுகொள்ள பிடித்துக் கொள்வோம் நம்முடைய தேவன் யார் என்று. இரண்டாவது திறவுகொள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டுடைய இறுதிய துடிப்பு என்ன தெரியுமா நம்மளை குறித்து? ஐசையா 56:7 நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படணும் என்பதுதான் அவருடைய இறுதிய துடிப்பாக இருக்கிறது. அவருடைய வீடு, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தான் அந்த வீடாக இருக்கிறோம். நம்ம ஒரு ஜெப வீடாக மாற்றப்படுவது தேவனுடைய இறுதிய துடிப்பாக இருக்கிறதுங்க. அவர் என்னமா சொல்றாரு? உன்னை நான் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, அப்பனா ஒரு ஜெபிக்கிற வீடாக நம்ம இருக்கும் பொழுது நம்மளை எங்க தேவன் கொண்டு வருகிறார் தெரியுமா? ஒரு பர்வதத்துக்கு மேலாக நம்மை அவர் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் நடத்துகிற விதம் அது வேறு விதமான ஒரு விதமாக இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேரோட வாழ்க்கையில நம்ம ஜெபத்தில் தரித்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னும் நம்ம ஜெபத்தில் தரித்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னும் ஜெப வாழ்க்கையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் இன்னும் அரை மணி நேரம் மாத்திரம் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? ஒரு போதகர் இப்படியாக சொன்னாரு. நேற்று ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, 5 மணி நேரம் ஜெபித்து பாருங்க. அவர் சவால் விட்டு சொல்றாரு, 5 மணி நேரம் நீ ஜெபித்து பாரு, உன் வாழ்க்கை எந்த தரத்துக்குள்ளாக போகுது என்று. இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோம். எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்த பர்வதத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல உன்னை நான் மகிழ பண்ணுவேன். அந்த இடத்துல கர்த்தர் நம்மை மகிழ பண்ணுவாரு. உன்னை ஜெப வீடாக எண்ணும்படியாக அவருடைய இறுதிய துடிப்பாக இருக்கிறதுங்க. இந்த கால வேளையில் அது தேவனுடைய இறுதிய துடிப்பாக இருக்கிறது. ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு சீரியஸா, ஒரு முக்கியமாக ஒரு தீர்மானம் எடுங்க. நேரமே இல்லைன்னு யாருமே சொல்லிடாதீங்க. இயேசுவை காட்டிலும் இயேசு ஒருவர் தாங்க ரொம்ப பிஸியா இருக்காரு.
அகில உலகத்தையும் அவருடைய பிரசன்னம் எல்லா இடத்துலையுமே இருக்கணும் இல்லையா? அவர் தான் பிஸி. அவரை காட்டிலும் இந்த பூமியில் வேற ஒருவருமே பிஸி கிடையாது. ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூசஸ். கர்த்தர் நம்மை உயர்ந்த பர்வதத்துக்கு அவர் கொண்டு போகும்படியாக அவர் திட்டமாக இருக்கிறது. ஐசையா 2வது அதிகாரம் வசனம் 2-3. கடைசி காலத்தில் நீங்க பாருங்க என்ன நடக்கும் என்று. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு, நீங்க உயரத்துல ஸ்தாபிக்கப்பட்ட அப்பனா நீங்க ஜெபத்துல ஆழத்தோடு கூட தரித்திருக்கும் போது ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்து அந்த ஜெப வீடாக நீங்க மாறப்படும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, கடைசி நாட்களிலே உன்னை என்ன செய்வேன், அந்த உயரத்துல உன்னை கொண்டு வந்து ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். நீ எல்லா மலைகளுக்கு மேலாக உன்னை நான் உயர்த்தப்பட்டு எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் உம்மை நோக்கி உங்களை நோக்கி ஓடி வருவார்கள். சொல்லுங்க, என்னை நோக்கி. என்னை நோக்கி. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க? யோசிச்சு பார்ப்போமா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்மை நோக்கி, சிஸ்டர் எனக்கு ப்ரே பண்ணுங்க, பிரதர் எனக்கு ப்ரே பண்ணுங்க அப்படின்னு எத்தனை பேர் உங்களை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறாங்க? அதுதான் அந்த வசனம் சொல்லுது, உங்களை நோக்கி ஓடி வருவார்கள். கடைசி காலத்தில் இது நடந்தே ஆகணும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக. 2வது வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அநேகர் உங்களை தேடி ஏன் தெரியுங்களா வராங்க? ஒரு சொல்யூஷனுக்காக உங்களை தேடி வருவார்கள். ஒரு தீர்வுக்காக நம்மளை தேடி வருவார்கள். நம்மளை தேடி வரும்பொழுது அவர்களுக்கு நம்ம கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேத வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் இந்த ஜெபத்துக்குள்ளாக தரித்திராவிட்டால், நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமராமல் இருக்கோமானால் எப்படிங்க ஜனங்க நம்மளை தேடி வருவாங்க? ஒரு பிரச்சனைனா உங்களை தேடி வந்தா அந்த பிரச்சனைக்கு பதில் உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு ஒருத்தவங்க உங்களை தேடி வராங்க ஏதோ ஒரு பிரச்சனையினால, அந்த பதில் உங்கள்கிட்ட இருக்குதா? உங்கள்கிட்ட ஆண்டவருடைய வசனம் இருக்கிறதா? அந்த வேதம் இருக்கிறதா? உங்களால் அந்த நபரை வழி நடத்த முடியுமா? இன்னைக்கு ஜனங்க நம்மளை தேடி வருவாங்க. அவங்கள தேடி வரும்பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து சத்தியத்துக்குள்ளாக அவர்கள் வழி நடத்தப்பட வேண்டும். ஆமென். இதுதான் அந்த கடைசி நாட்களில் we are the solution for the world. இந்த உலகத்துக்கு தீர்வு நம்ம தாங்க. இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு பேருமே இந்த உலகத்துக்கு தீர்வாக நம்ம இருக்கிறோம். நீங்க உங்க குடும்பத்துக்கு தீர்வாக இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற வேலை இடத்துல நீங்க தான் அந்த சொல்யூஷனாக மாறப்பட வேண்டும். ஒரு தீர்மானம் எடுப்போமா அந்த கால வேளையில? ஆண்டவரே, என்னை ஒரு ஜெப வீடாக மாத்துங்க ஆண்டவரே. எத்தனையோ வாட்டி நம்ம இதை குறித்து நம்ம பேசிட்டோம், ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு. ஆனால் எத்தனை பேர் உண்மையாகவே ஒரு தீர்மானம் நம்ம எடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் உண்மையாகவே இன்னும் நம்ம பிரச்சனைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை, என் குடும்பம், என் பிரச்சனை, என் குடும்பம். இன்னைக்கு எல்லாருமே அப்படித்தான், என் குடும்பம் என் குடும்பம். இல்லைங்க, உங்க குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நீங்க ஓடுவதெல்லாம் தெய்வ பிரசன்னத்துக்குள்ளாக. நீங்க ஓடுகிற இடம் தெய்வ பிரசன்னமாக மாறப்பட வேண்டும். உங்க குடும்பத்தை பார்ப்பதை நிறுத்துங்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்கிறோம். குடும்பம் குடும்பம் குடும்பம், பிள்ளையோ குடும்பத்தை பார்க்கணும், சமைக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன தெரியுமா? நம்மளை ஒரு ஜெப வீடாக மாற்றுவது அவருடைய இருதய துடிப்பாக இருக்கிறது. இதுதான் இந்த 2 திறவுக்குள் இந்த காலவேளை நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் திறவுக்குள்ளே தேவன் யார் என்று நம்ம அறிந்து கொள்ளணும் நம்மளோட வாழ்க்கைக்குள்ளாக. இதை நீங்கள் சாதாரணமாக நினச்சி கொள்ளாதீங்க. ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் நிற்கும் போது தான் ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ரீசண்டாக ஆஸ்திரேலியாவில் ஒரு விஷயம் நடந்தது, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே, அந்த போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு யங் பாய் வந்து கத்தினால் அந்த போதகரை குத்துறாரு. நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில். அந்த இடத்துல நம்ம நின்றுருந்தோம். அந்த இடத்துல நான் இருந்தேன்னா, நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. அந்த மனநிலையை நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா
ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வைராக்கியமாக நம்ம எழும்பி இருப்போமா, இல்லை பயத்தில் ஓடி போயிருப்போமா? யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம நிற்கணும் தெரியுமா? எது நடந்தாலும், ஏன்னா இதுக்கு ஒரு கடைசி காலம், எது வேணுமாலும் நடக்கலாம். நீங்கள் போகிற இடத்துல என்ன வேணுமாலும் நடக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு தெரியணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் மரித்தாலும் நான் போகிற இடம் உங்களுடைய இடமாக இருக்கு ஆண்டவரே. என்னுடைய தேவன் யார் என்று எனக்கு தெரியுங்க. என்னுடைய தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரியணும். நம்முடைய வீடு ஒரு ஜெப வீடாக மாற்றப்பட வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்போமா அந்த கால வேளையில்? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய இருதய துடிப்பை நாங்கள் அறிந்து கொள்ளணும்ப்பா. உங்களுடைய இருதய துடிப்பை அறிந்து அதற்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் ஆண்டவரே. ஏனோ தானமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கைலாம் முடிஞ்சிச்சுங்க. கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய காரியங்கள் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒப்பு கொடுக்க முடியுமா அந்த கால வேளையில்? ஆண்டவரே உங்களுடைய இருதய துடிப்பாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய இருதய துடிப்பாக எங்களை மாற்றுங்க. நீங்கள் யார் என்று என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வீடாக மாறப்படணும். ஒரு தீர்மானம் எடுங்க. அற்புதம் நடந்தாலும் நடக்காமல் போனாலும் நம்முடைய தேவன் யார் என்று நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்முடைய தேவன் யார் என்று நம்ம ஆழத்துக்குள்ளாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த கால வேளையில் அப்பா, இந்த வேலையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை. எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆவில நிரம்பி பேச ஆரம்பிப்போமா? உங்க சத்தம் கேட்கட்டுமா இந்த இடத்துல? எல்லாரும் ஆவில நிரம்பி, எல்லாரும் இந்த இடத்துல எவ்வளோ போய் நின்று கொண்டு இருக்கிறீங்க. எல்லாரும் பேசுங்க ஆண்டவரோடு கூட. ஆண்டவரே நீர் யார் என்று என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் தெரிந்து கொள்ளணும்ப்பா. என்னோட வாழ்க்கை ஒரு ஜெப வீடாக மாறப்படணும் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி ராஜாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி. எங்களுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார்ப்பீராக. எங்களுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த கால வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சபையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே யார் என்று எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் ஆழமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஒரு ஜெப வீடாக மாறப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீ உருவாக்கும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவே நாங்கள் நேசிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இருதயங்களை தொடர்ந்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் அப்பா. எங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God bless you.